இன்னைக்கு நம்ம பேச போகிற வீடியோ ஒரு முக்கியமான வீடியோ. எதனாலனா கல்ஃப் கண்ட்ரிஸ் வந்து தீ பிடிச்சு எரிஞ்சுக்கிட்டு இருக்குன்னு உங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் என்ன பிரச்சனை? எதனால ஈரானை அமெரிக்காவும் இஸ்ரேலும் சேர்ந்து அட்டாக் பண்ணுவாங்க? ஓகே, எங்கேயோ நடக்குற இந்த யுத்தத்தில் நான் எப்படி பாதிக்கப்பட்டேன், எனக்கு இதனால என்ன பிரச்சனை நீங்கள் கேட்டிங்கன்னா அதற்கான எக்ஸ்பிளனேஷன் தான் இந்த வீடியோ. ஸோ வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இந்த கான்செப்டை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ஹிஸ்ட்ரியில் ஒரு 50 இயர்ஸ் பிஃபோர் போவோம், ஒரு 50 வருஷம் முன்னால் போவோம். அந்த டைமில் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்கும் நடுவில் எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவங்க நல்ல ஃப்ரெண்ட்ஸ் தான், அவங்களுக்குள்ள ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் தான் இருந்திருக்கு. பட் எப்போ ஈரானில் உள்ள மக்களும் இளைஞர்களும் சேர்ந்து அமெரிக்காவோட தாட்ஸையும் அமெரிக்காவோட இன்ஃப்ளூயன்ஸை வெறுக்க ஆரம்பித்தாங்களோ, இதுக்கு மேலே நம்ம கண்ட்ரி விஷயத்தில் நம்ம மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னு நினைக்க ஆரம்பித்தாங்களோ, அந்த டைமில் அமெரிக்காவுக்கு எதிராக ரிவால்யூஷன் நடத்தி அவங்களுக்கு எதிராக போராட்டம் நடத்தி அமெரிக்கன் எம்பசியை, ஈரானில் இருந்த அந்த எம்பசியை அடித்து காலி பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பார்த்து அமெரிக்காவுக்கு வந்து செம கோபம் வந்துருச்சு. அதில் இருந்து தான் அமெரிக்காவுக்கும் ஈரானுக்குள்ள அந்த பகையே ஆரம்பிச்சுன்னு சொல்லுவாங்க. ஈரானில் அமெரிக்காவோட எம்பசியை மட்டும் காலி பண்ணது இல்லாமல் ஈரானோட கவர்மெண்ட்டையும் காலி பண்ணியிருக்காங்க. அந்த உள்நாட்டு பிரச்சனை முடிஞ்சதுக்கு அப்புறம் ஈரானில் புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்துருக்கு. அது ஒரு பக்கம் இருக்கட்டு. ஆனால் இப்போ ஈரானை அமெரிக்கா அட்டாக் பண்ணுறதுக்கு என்ன ரீசன்னு கேட்டிங்கன்னா, ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறதா அமெரிக்காவுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைச்சதுக்கு. ஸோ எப்போ ஒரு கண்ட்ரி நியூக்ளியர் வெப்பனை அவங்களுக்குன்னு தனியாக தயாரிச்சிட்டாங்க அப்படின்னா, அந்த கண்ட்ரி வந்து எவ்வளோ சின்ன கண்ட்ரியாக இருந்தாலுமே அந்த கண்ட்ரிக்குன்னு உள்ள பவர் வந்து கூடிடும். இப்போ நார்த் கொரியாவை எடுத்துவாங்களேன், அது சின்ன கண்ட்ரி தான், பட் அந்த கண்ட்ரி அமெரிக்காவுக்கு எவ்வளோ குடைச்சல் கொடுக்குது. அமெரிக்கா ஏன் உடனே அட்டாக் பண்ணாமல் இருக்குது? அவன் சின்ன கண்ட்ரியாக இருந்தாலுமே அவங்ககிட்ட உள்ள அந்த நியூக்ளியர் வெப்பன் அவன் யூஸ் பண்ணிட்டான் ஒரு தடவை அப்படின்னா, லான்ச் ஆன அந்த வெப்பன் வந்து அமெரிக்காவை அட்டாக் பண்ணிச்சுன்னு வைங்களேன். ஜஸ்ட் ஃபார் எக்ஸாம்பிள், கிட்டத்தட்ட லேக்ஸ் அண்ட் லேக்ஸ் பீப்புள் இறந்து போவாங்க, பல லட்சம் மக்கள் இறந்து போவாங்க. ஸோ அப்படி ஒரு கேட்டஸ்ட்ராபிக்கான ஈவெண்ட் நடந்துடக்கூடாதுன்னு சொல்லி தான், ஒரு பேரழிவு நடக்கக்கூடாதுன்னு சொல்லி தான் பெரிய நாடுகள் வந்து சின்ன நாடுகள் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்க போகிறாங்கன்னு தெரிஞ்சால் அதை தடுக்கிறதுக்கு என்ன வழி உண்டோ அதை பார்ப்பாங்க. ஈரான் வந்து நியூக்ளியர் வெப்பன் தயாரிக்கிறாங்கன்னு அமெரிக்காவுக்கு விஷயம் தெரிஞ்ச உடனே அமெரிக்கா வந்து வார்ன் பண்ணியிருக்கு, இல்லை நீங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் தயாரிக்கக்கூடாது, உனக்கும் நியூக்ளியருக்கு சம்மந்தமே கிடையாது, நீ ரிசர்ச் பண்ணக்கூடாது அப்படின்னு. ஆனால் ஈரான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இல்லை நாங்கள் நியூக்ளியர் வெப்பன்ஸ்லாம் ஒன்று தயாரிக்கலை, எங்கள் நாட்டுக்குமே நியூக்ளியர் எனர்ஜி தேவைன்னு. நியூக்ளியரில் இருந்து பவர் சோர்ஸ் எடுப்பாங்க, உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். ஸோ அந்த பவர் சோர்ஸ் எடுக்கிறதுக்காகவே எங்களுக்கு நியூக்ளியர் எனர்ஜி பற்றி ரிசர்ச் பண்ணிட்டு இருக்கோம், நாங்கள் அதை பற்றி லேர்ன் பண்ணிக்கிட்டு இருக்கோம் ஸ்டடீஸ்க்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்களோட லேப் இருந்தது பார்த்தீங்கன்னா ஒரு மலைப்பகுதியில். அந்த மலையே மொத்தமாக இடித்து தள்ளுற அளவுக்கு அமெரிக்கா வந்து வெப்பன்ஸ் கொண்டு போய் அட்டாக் பண்ணியிருக்காங்க அந்த மலையை. எதுக்காகனா அந்த ஃபெசிலிட்டி அங்கே இருக்கக்கூடாது, அந்த லேப் அங்கே நடக்கக்கூடாதுன்னு. ஸோ இதுவே அவங்களுக்குள்ள இருந்த பகையை இன்னும் பெருசாகிருக்கு. ஸோ இந்த விஷயத்தில் இப்போ அமெரிக்கா கூட இஸ்ரேலும் சேர்ந்துக்கிட்டு நீங்கள் சொல்கிறது தான் பாஸ் நாங்களும் செய்வோம்னு சொல்லி ஈரானுக்கு எதுவாக அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த விஷயத்தில் ஈரான் எதுக்காக கத்தார், துபாய் போன்ற கல்ஃப் கண்ட்ரிஸ் அட்டாக் பண்ணுதுன்னு நீங்கள் யோசிக்கலாம். கல்ஃப் கண்ட்ரிஸ் ஆனால் கத்தார், துபாய் இந்த மாதிரி இடங்கள்ல அமெரிக்காவோட பேஸ் இருக்குது, அதாவது ஆர்மி பேஸ் இருக்குது, அவங்களோட மிலிட்ரி யூனிட்ஸ் வந்து அங்கே இருக்கிறாங்க. ஸோ அவங்க வந்து ஈரானை அட்டாக் பண்ணுவதனால ஈரான் பதிலுக்கு திரும்ப தாக்கிட்டு இருக்குது. இந்த சம்பவங்கள் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாலேயே யூஎஸ் வந்து அவங்களோட மிகப்பெரிய கப்பல்கள், அதாவது பல ஃப்ளைட்ஸ் வைக்கலாம், அதுவும் எல்லாமே ஃபைட்டர் ஜெட்ஸ், அதை வைக்கக்கூடிய கப்பல்களை இந்திய ஓசன் போன்ற கடல்களில் நிப்பாட்டி வச்சிருக்காங்க, எப்போனாலும் அட்டாக் பண்ணணும்னு சொல்லி. ஸோ இப்போ யூஎஸ் ஆர்மி பண்ணிட்டு இருக்க இந்த தாக்குதலில் ஈரானோட சுப்ரீம் லீடர்னு அழைக்கப்பட்ட அயதொல்லா அலி காமெனி 1989 இப்போ வரைக்கும் ஆட்சி பண்ணிட்டு இருந்தவங்க கொண்டுட்டாங்க. அவர் கொல்லப்பட்டதுக்கு பழி வாங்குவேன்னு சொல்லி இன்னும் ஈரான் என்னென்ன அட்டாக்ஸ் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. அதுக்கு பதிலாக திரும்ப நாங்கள் தாக்குவோன்னு சொல்லி அமெரிக்கா என்ன தாக்குதல் பண்ண போகிறாங்கன்னு தெரியல. ஸோ இதுக்கு ஒரு எண்டு எப்போ வரும்னே கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ஆல்ரெடி ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இருக்கிற போதே 3 ஆண்டுகளை தாண்டியும் இன்னும் நிற்கலை, இப்போ இதுவும் சேர்ந்துக்கிட்டு. ஸோ இதெல்லாம் நடக்கிறத பார்க்கும்போது இன்னொரு பக்கம் என்ன கிளப்புவாங்கன்னா, 3rd வேர்ல்டு வார் வரப்போகுது, நெருங்கிடுச்சுன்னு. ஈரான் ஆல்ரெடி துபாய் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், இந்த பாம் ஜுமைவியா ஹோட்டல்னு ஒரு ஃபேமஸான ஹோட்டல், இந்த மாதிரி முக்கியமான இடங்களில் மிசைல்ஸ் வச்சு தாக்கிட்டாங்க. அவங்க ஆல்ரெடி பஹ்ரைன், கத்தார், யுஏஇ, சவுதி அரேபியா போன்ற கல்ஃப் கண்ட்ரிஸை டார்கெட் பண்ணி அட்டாக் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த கண்ட்ரிஸுக்கும் ஈரானுக்கு நடுவில் எந்த பிரச்சனையும் இல்லை, பட் அந்த கண்ட்ரிஸில் இருக்கிற யூஎஸ் ஆர்மியோட பேஸை அட்டாக் பண்ணணும்னு சொல்லி பண்ணிட்டு இருக்காங்க. இதில் அப்பாவித்தனமாக பொதுமக்களும் கொல்லப்படுவாங்க. கொஞ்சம் பேர் இறந்துருக்கதா சொல்லுவாங்க, அது பட் அது எவ்வளோ தான் உண்மைன்னு தெரியல. ஓகே, அங்கே நடக்க வேண்டிய யுத்தத்தினால எனக்கு என்னடா பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஃபார் அன் எக்ஸாம்பிள், இப்போ ஆஸ்திரேலியாவில் வந்து அமெரிக்காவுக்கு ஃப்ளைட் போகுதுன்னு வைங்களேன், அந்த ஃப்ளைட்டால் கண்டினியூஸாக பறந்துக்கிட்டே இருக்க முடியாது.
அவங்க கண்டிப்பா ஒரு இடத்துல ஸ்டாப் பண்ணுவாங்க. அந்த பிட் ஸ்டாப் தான் இந்த மாதிரி கல்ஃப் கண்ட்ரீஸ். ஏன்னா, மிடில் ஈஸ்ட்ல தான் இந்த கல்ஃப் கண்ட்ரீஸ் இருக்குது. இந்த பஹ்ரைன், கத்தார், சவுதி அரேபியா இதெல்லாம். துபாய் இன்டர்நேஷனல் ஏர்போர்ட்லாம் ரொம்ப முக்கியமானது. அங்க தான் அவங்க ஃப்ளைட்ட திரும்ப நிப்பாட்டி, ஃபியூயல்லாம் ஏத்திக்கிட்டு, இன்ஜின்லாம் செக் பண்ணிட்டு எடுத்து, திரும்ப அங்கருந்து அடுத்த டிராவல் பண்ணுவாங்க. அப்போ இந்த போக்குவரத்து பாதிக்கப்படும். நான் தான் ஃப்ளைட்லயே போமாட்டேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ மெயினா இந்தியா டிபெண்ட் பண்ணி இருக்கிறது பெட்ரோலியம் ரிசோர்ஸஸ்க்கு. பெட்ரோல், டீசல் இந்த மாதிரி கேஸஸ்க்குலாம் எந்த கண்ட்ரியை டிபெண்ட் பண்ணி இருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கல்ஃப்ல தான். அவங்க மெயினா 80% மேல இம்போர்ட் பண்ணுவது கல்ஃப்ல இருந்து தான். அப்படி இருக்கும்போது, அங்கருந்து ஆயில கொண்டு வரணும் அப்படின்னா, இந்த மாதிரி யுத்தத்துக்கு நடுவுல கொண்டு வர முடியாது. இட்ஸ் இம்பாசிபிள். அப்போ நம்ம நாட்டுல என்ன நடக்கும்னு கேட்டீங்கன்னா, ஆட்டோமேட்டிக்கா இங்க இருக்க ஃபியூயலோட ரேட்டு கூடும். பெட்ரோலோட விலையும் கூடும், டீசலோட விலையும் கூடும். இது பத்தாதுன்னு இந்த வார்ஸ்னால கோல்டோட ரேட்டும் ராக்கெட்டு மாதிரி கூடும். ஏற்கனவே 1,00,000க்கு மேல போயிருச்சு. இன்னும் எவ்வளோ கூட போகுதுன்னு தெரியல. இந்த மாதிரி நிறைய நமக்கு அஃபெக்ட்ஸ் ஆகுங்க. ஏகப்பட்ட பாதிப்புகள் இருக்குது. இந்த 2026 ரொம்ப ரொம்ப அருமையா போயிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஆல்ரெடி எப்ஸ்டீன் ஃபைல்ஸ்ன்னு மிகப்பெரிய குண்ட தூக்கி போட்டாங்க. அடுத்து ட்ரம்ப் இன்னொரு பக்கம் ஏலியன்ஸுக்கும் அமெரிக்காவுக்கும் என்ன கனெக்ஷன் இருக்கு, நாங்க ஏலியன்ஸ் ரிசர்ச்ல என்னலாம் பண்ணியிருக்கோம்னு சொல்லி எக்ஸ்பிளைன் பண்ணி வெளியே ரிலீஸ் பண்ண போறதா சொன்னாரு. அது ஒரு பக்கம். அது கூடவே இப்போ இந்த யுத்தம் வேற. இன்னும் இந்த வருஷத்துல என்னதான் நடக்க போகுதுன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான, வேர்டான, இன்ஸ்பைரிங்கான ஃபேக்ட்ஸ், கண்டென்ட்ஸ், நாட்டில் நடக்குது, உலகத்தில் நடக்கிற நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிடணும்னு நினச்சிங்கன்னா, நம்ம பேஜை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.